ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், நேற்று நைட்டு பார்த்தோன்னா நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி இட்லி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஆயில், கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு ஒரு தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனை போட்டு உப்பு போட்டு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னாவே நல்லாவே வந்து கறி வெந்துடும். கூடவே பார்த்தோன்னா நான் இட்லியும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி பார்த்தோன்னா நல்லாவே பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே கொத்தமல்லி தூள் வந்து தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள லட்டுக்கு வந்து தூக்கமே வந்துடுச்சு. கமகமன் இட்லியும் பார்த்தோன்னா ஒரு சைடு பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மண் சட்டியில் செஞ்சதுனால கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது, சீக்கிரமாக வெந்துருச்சு. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு மண் சட்டி கிடச்சிது அப்படின்னா சோம்பேறி சிக்கன் கிரேவியை நீங்களே ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.